வாழ்க வளமுடன். குருவே துணை. இந்த குருவை எப்ப நான் போய் சந்திச்சேன்? எங்க அம்மாவோட மரணத்துல ஆட்கொண்டாரு. ஆனா அவர் ஆட்கொண்டது எனக்கு தெரியாது. கேள்விகளோட அந்த சூழ்நிலையை கடக்க முயற்சி பண்ணேன். நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டோம். அம்மாக்காக கோயில் கோயிலா போனோம். ஆனா எந்த சாமியும் எங்க அம்மாவை காப்பாத்தலையே. ஏன்? எதுக்கு? முன்ன நாள் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணோம். மறுநாள் அந்த பூ வாடல. ஆனா இந்த உயிர் வாடிடுச்சே. ஏன்? இது உண்மையா? அப்போ கோயில் உண்மையா? சாமி உண்மையா? இந்த கேள்விகள் எனக்குள்ள ஊடாடி கொண்டிருந்த நேரத்துல, எனக்கும் இறைவனுக்கும் நடுவுல ஊடாடி கொண்டிருந்த நேரத்துல அதற்கான பதிலா குரு வந்தாருங்க. கரெக்டா எங்க அம்மா இறந்து ஒரு 6 மாசத்துல நான் வெளியில வந்து ஃபிஷ் வாங்கிட்டு இருந்தேங்க. அப்போ என்னை கடந்து 2 ஆன்மாக்கள் சென்றது. என்னை பார்த்த உடனே பின்ன நகர்ந்து வந்து நின்று என்னுடைய கணவரோட பள்ளித்தோழி என்று எனக்கு தெரிஞ்சுது. அவங்கள தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. என் பேர் குறிஞ்சி, உன் கணவரோட பள்ளித்தோழி. அவங்க கூட வந்தவங்க அனுராதாமா, அவங்க மன்ற அன்பர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. நாங்கள் மன்றம் காலையில் திறக்கிறோம், வரீங்களா? மணவளைக்கலை மன்றம் திறக்கிறோம், வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நான் வரணுங்க. எனக்கு மனசு சுத்தமாக சரியில்லை. உடலும் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கு மனோபலகீனத்தால். கண்டிப்பாக வரணும். என் 3 குழந்தைங்களுக்கு தாயாது நான் வாழணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேங்க. சரிம்மா, நீ வா, மகளிர் மேம்பாட்டு கருத்தரங்கம் இருக்கு, நீ அதில் வந்து கலந்துக்கோ, அப்படியே மன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் எம்ஏ இங்கிலீஷ் செகண்ட் இயர் படித்ததால் என்னால் வந்து அந்த கருத்தரங்களுக்கு போக முடியல, எக்ஸாம் டைம்ன்றதால. நான் போகணும்னு நினச்ச நொடியில் மன்றத்தில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் நடந்திருந்தது. ஸோ என்னால் மன்றத்துக்கும் போக முடியல. உடனே அந்த அக்கா காண்டாக்ட் பண்ண, குறிஞ்சி அக்கா சொன்னாங்க, பரவாயில்ல, நீ வீட்டுக்கு வா, எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டு போ. எங்கள் அம்மா இழந்த மனநிலையில் ரொம்ப பீக் டிப்ரெஷன் போயிட்டேங்க. என்னால் அதை கடக்கவே முடியல. என்னுடைய பிபி வந்து 60/40. ஸோ என்னால் வந்து உயிர் வாழணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது எனக்கு. என் குழந்தைங்களுக்காக, ஒரு பெண் 2 ஆண், உயிர் வாழணும் நாம் என் குழந்தைங்களுக்காக. ஆனால் எப்படி வாழ போகிறோம்? இந்த எண்ணங்களை கடந்து எப்படி வரப்போகிறோம்? அம்மா நம்ம லைஃப்பில் இல்லையே, இனிமேல் நம்மளை யார் காப்பாற்றுவா? இந்த எண்ணம் தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த தருணத்தில் குறிஞ்சி அக்கா அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காவது வந்து நீ எக்ஸசைஸ் கற்றுக்கோ, எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம், பயப்படாதவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, காலையில் 11 மணி, பசங்க எல்லாம் ஸ்கூல் போகிற நேரம், குட்டி பிள்ளை இருக்கும், குட்டி பிள்ளையும் எதிர் வீட்டில் விட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நிலையில் நான் போக ஆரம்பித்தேன் அக்கா வீட்டுக்கு. அங்கே போயிட்டு முதலாக பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறேங்க. என் உடம்பை கவனிக்க ஆரம்பித்தேன். கைப்பயிற்சி, கால் பயிற்சி, வஜ்ராசனம். 60/40 பிபி எப்போவுமே நான் போதையிலே வச்சுருக்கோங்க. 60/40 எங்கேயோ நான் இருப்பேன், நான் எங்கே இருக்கேனே தெரியாது, ஆனால் நடந்துட்டுருப்பேன். மயக்கத்திலேயே ஒரு போதையிலேயே என் வாழ்க்கை போயிருந்தது. நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், என்ன பேசுகிறேன், எதுவுமே தெரியாத இடத்துல இருந்தேன். ஆனால் எப்போ வஜ்ராசனம் போட்டேனோ அந்த க்ஷணமே எனக்கு வந்து கான்ஷியஸ் வர ஆரம்பிச்சுது. அதாவது அறிவு விழிப்புக்கு வர ஆரம்பிச்சுது. ஓ, நாம் உக்காந்துட்ருக்கோம், அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கோம், அவங்க நம்மக்கிட்ட இறைவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு உண்மையை நான் உணர ஆரம்பித்த முதல் நாள் 7 மாதம் கழித்து. அப்போதான் தெளிவுக்கே அறிவு வந்தது. அப்படி உணர்ந்த க்ஷணத்தில் கண்ணில் தண்ணீர் பெருகி ஓடிச்சு. ஏன்னா அம்மா இல்லையே எனக்கு, நான் எப்படி இந்த பயிற்சி கற்றுக்கிட்டெல்லாம் வாழுவேன்? ஏன் எனக்கு இந்த பயிற்சி? அப்படி நான் அவங்கக்கிட்ட புலம்பும் போது அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் குருவை பற்றி என்னை கம்ப்ளீட்டாக குரு கிட்ட சரண்டர் ஆக வச்சுதுங்க. கேட்போம். வாழ்க வளமுடன்.